உகப்புரையை வழங்க வருகிறார் இலக்கிய சுடர் தா. ராமலிங்கம் வழக்கறிஞர் ஐயா அவர்கள். அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். இறைவணக்கம் பாட வருகிறார் கலைமாமணி டி.கே.எஸ். கலைவாணன் அவர்கள். அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நிக்கலும் நீங்களா உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நிக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அன்னவர்க்கே சரணாங்களே. அன்னவர்க்கே சரணாங்களே. காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடு உறச் செய்வதும் செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருபதம் உய்ப்பதும் ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. அன்னது கேள் நமோ நாராயணாய. தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாயாகின் ஐய நீ அருதி எப்பொருளும் அவை உன்னை நிலையறியா மாயை இது என் கொலோ வாராதே வரவல்ல. மூலமே இல்லா முதல்வனே நீ முயலும் கோலமோ யார்க்கும் தெரிவு அறிய கொள்கையலால் ஆலமோ ஆவின் அடையோம் அடை கிடந்த பாலனோ வேலை பரப்போம் பகராயே. பாலனோ வேலை பரப்போம் பகராயே. இறைவணக்கம் பாடிய டி.கே.எஸ். கலைவாணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் முனைவர் தே. ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இன்றைக்கு உகப்புரை வழங்க வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் இலக்கிய சுடர் தா. ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பேராசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். வழக்கறிஞர் தா. ராமலிங்கம் ஐயா அவர்கள் நேற்றைக்கு நீதியரசர் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகின்ற போதும் கம்பன் கழகத்தை பற்றி சொல்லுகிற போதும் முதல் ஆண்டில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்று வந்தவர் நீதியரசர் ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்கள். அதற்கு அடுத்த ஆண்டிலேயே முதல் பரிசு பெற்று மேடை ஏறியவர் தா. ராமலிங்கம் ஐயா அவர்கள்.
அதற்கு அடுத்த ஆண்டு 2 பேரும் சேர்ந்து முதல் பரிசு பெற்று மேடை ஏறி இருக்கிறார்கள் என்கிற வரலாற்று செய்தி சொன்னார்கள். ஆகவே இந்த 51வது ஆண்டில் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து மேடை ஏறிக்கொண்டும் இதே அமைப்பின் செயலாளராக ஒரு ஆண்டு முழுவதும் இருந்து செயல்பட்டு கொண்டும் அதோடு நின்று விடாமல் செயல்பாடு ஒரு பக்கம், வழக்கறிஞர் தொழில் ஒரு பக்கம், இலக்கிய உரைகள் ஒரு பக்கம் என்றாலும் கூட கம்பனில் ஆழங்கால் பட்டு கம்பன் தமிழ் என்ற அருமையான ஒரு நூலை வழங்கியவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள். கம்பன் என்னும் மாநதியில் என்கிற அவருடைய முதல் நூல் மிகச் சிறப்பு வாய்ந்த நூலாக, பரிசு பெற்ற நூலாக அது விளங்கி இருக்கிறது என்பதை அறிய வருகும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ் இளைஞர் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை 1986-87களில் தொடங்கி ஒரு 10 ஆண்டுகள் அந்த அமைப்பினை சீரோடும் இளைய தலைமுறையோடு மட்டுமே வைத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருந்தார். காலப்போக்கில் சில சூழல் காரணமாக அந்த அமைப்பு அப்படியே சற்று கரைந்து விட்டாலும் கூட அந்த அமைப்பில் இருந்த இளைய தலைமுறையை சார்ந்த பெருமக்கள் இன்றைக்கும் அவரோடு பயணித்து கொண்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சியை வழங்குகிறது. அது மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்தவர்களை இந்த உள்நாட்டிற்குள் மட்டும் அல்லது சென்னைக்குள்ளாக மட்டுமே வரவழைத்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அயலகம் செல்லுகிற போது கூட இளம் தலைமுறையை அழைத்து கொண்டு சென்று அறிமுகப்படுத்துகிற பாங்கு அவரிடத்தில் இருக்கிறது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரியது. அத்தகைய வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் இலக்கிய சுடர் என்கிற சிறப்பு பெயரை சில பேர் தங்களுடைய புனை பெயராக அவர்களே வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இலக்கியம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் மிகப்பெரிய புகழ்பெற்ற அறிஞர்களால் அந்த இலக்கிய சுடர் என்கிற பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது என்பது மகிழ்ச்சிக்குரியது. அத்தகையவர்கள் இன்றைக்கு உருபொருளாக உவமை ஊற்றெடுக்கும் தேன்கடல் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து அவருடைய உரையை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்னை கம்பன் கழகத்தின் இந்த பொலிவுமிகு பொன்விழா நிறைவு நிகழ்ச்சியில் ஞாயிற்றுக்கிழமை முதல் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கழக தலைவர் ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்களே, கம்பன் கழக செயலாளர் அக்கா என்று நாங்கள் வாய் நிறைய அழைக்கக்கூடிய, அதை விட அக்கான்னு எந்த காலத்தில் கூப்பிட்டாலும் அதை பற்றி வருத்தப்படாத அக்கா சாரதா நம்பியாரூரன் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய ஆசாஞா ஐயா இல்லாத குறையை எங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஐயா ஞானசுந்தரம் அவர்களே, கம்பன் கழக பொறுப்பாளர்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள், வணக்கம். ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில்தான் மேடையில் அமர்ந்திருக்கிறேன். மற்ற மேடைகளில் அமர்வதற்கும் சென்னை கம்பன் கழக மேடையில் அமர்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. நேற்று நீதியரசர் ராமசுப்ரமணியன் அவர்கள் எங்கள் இளமை காலத்தில் நாங்கள் போட்டிகளில் கலந்து கொண்டதை பற்றியெல்லாம் இங்கு தெரிவித்ததாக அறிந்தேன். அது மிகவும் உண்மை. அந்த காலம் தொடங்கி இந்த கம்பன் கழகத்தோடு எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையில் பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. இந்த மேடையில் பேச வாய்ப்பு அமைவது என்பது மிகப்பெரிய செய்தி. ஏறத்தாழ என்னுடைய 19 வயது தொடங்கி இன்று வரை இந்த அமைப்போடு என் பயணம் தொடர்கிறது. இடையில் சில காலம் பேச முடியாமல் இருந்திருந்தாலும் கூட கம்பன் கழகத்தோடு என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று
ஒரு தனிப்பேச்சாக அமைத்து கம்பன் கழகத்தைச் சேர்ந்த தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் எனக்கு ஓமை ஊற்றெடுக்கும் தேன்கடல் என்று பேச வேண்டும்னு கேட்டிருக்கிறார்கள். தேன்கடல், ஓமை ஊற்றெடுக்கும் தேன்கடல். நீங்கள் கம்பனோட ஓமைகளை ரசிக்கணும்னா அந்த காட்சிகளுக்குள்ளே போயிடணும். தேன்கடல்னா அது ஒரு கற்பனை தானே. நீங்கள் மெரினா பீச்சு பக்கமாக நின்று கடலை பார்த்து ஒரு சின்ன கற்பனை, அது முழுக்க தேன் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கற்பனையை கம்பன் கழகத்தினர் தலைப்பிலே கொடுத்திருக்கிறார்கள். இதில் என்ன அழகுன்னா, கம்பனை எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் கம்பனுடைய தமிழ் தான். அவனோட தமிழ் இருக்கிறதே, அது எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எங்கிருந்தோ கொண்டு வந்து கொட்டினானோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த தமிழை கம்பன் நேசித்த விதம். இந்த தேன்கடல்னு பாருங்களேன், தமிழுக்கு கம்பன் ஒரு உதாரணம் சொல்கிறான். தேன் இனிக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தேன் போன்று இனிக்கிறது, அப்படி தானே சொல்லுவோம். இதுதான் பொதுவான ஓமை. தமிழுக்கும் அமுதென்று பேர்னு பாவேந்தர் எழுதினார். அது என்ன தமிழுக்கும் அமுதென்று பேர்னா, அமுதம்னு ஒன்று இருக்கு. இந்த தமிழ் அந்த அமுதம் மாதிரி இனிக்கிறதுனால தமிழுக்கும் அமுதம் என்று பேர். கம்பன் அவன் ஓமை ஆற்றலை வைத்து இதை கொஞ்சம் அப்படி மாற்றி போட்டாங்க. அதனுடைய பொருள் எவ்வளோ அழகாயிடுது பாருங்க. காட்சி, சீதையை தேடிக்கொண்டு போகிறார்கள். அனுமன் உட்பட பலர் தேடிக்கொண்டு போகிற போது ஒரு குகைக்குள்ளே போகிறார்கள். அந்த குகையில் யாருமே இல்லை. அங்கே ஒரு சின்ன நகரம் இருக்கிறது. இப்படி கம்பன் காட்சியை வளர்க்கிறான். அங்கே ஒரு இடத்திலே உணவு நிறைய வைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிட்ற உணவு இருக்குது, பழம் இருக்குது, எல்லாம். அங்கே தேன் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேன் வைக்கப்பட்டது அப்படின்றத கம்பன் எப்படி சொல்கிறான்னா, இந்த தேன் இருக்கு தெரியுமா, அது தமிழ் மாதிரி இனிக்கிற தேன் அப்படின்னு. பொதுவாக தமிழ் தேன் மாதிரி இனிக்கிறதுன்னு தான் சொல்வார்கள். கம்பன் இந்த தேன் இருக்கிறதே இது தமிழ் மாதிரி இனிக்கும் என்று சொல்கிறான்னா, அவன் தமிழ் மேலே வச்சு ஆசையை பாருங்க, அன்பை பாருங்க. ஓமைகள் ஊற்றெடுக்கும்ன்ற சொல்ல கொடுத்துருக்காங்க, அது உண்மை. நீங்கள் ஒரு 2-3 வரிகள் பக்கத்தை அப்படி திருப்பினாலே அதுலேயே ஒரு 5-6 ஓமை தெரிஞ்சிடும். ஓமை இல்லாமல் கம்பனால் சொல்ல முடிஞ்சதே இல்லை. நான் ஒரு காப்பியத்தினுடைய தொடக்கத்தில் சொல்கிற ஒரு ஓமையை சொல்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அந்த கற்பனைக்குள்ளே போய் பாருங்கள், அப்போ அந்த ஓமை எவ்வளோ அழகானதுன்னு தெரியும். நல்ல மார்லையோ இல்லைன்னா கையிலையோ சதைப்பிடிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தன் ஆழமாக கத்தியில் குத்திடுறான் நம்மளை. ஏன்பா காலையில் இதை தான் நான் கற்பனை பண்ணணுமா நினைக்காதீங்க. கம்பனை ரசிக்கணும்னா இதை புரிஞ்சுக்கங்க, அப்போ அவ்வளோ நல்லா இருக்கும். ஆழமான காயம் எப்படி இருக்குங்க அந்த வலி, அப்படியே ரத்தம் சதையுமா சதன ஆழமான ஒரு காயம். அதில் சும்மா டிஞ்சர் மாதிரி எதனா வச்சா கூட அந்த எரிச்சல் தாங்க முடியாது. இந்த காயத்தில் துடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ ஒருத்தன் இந்த அடுப்பில் எரியிற கொள்ளிக்கட்டை இருக்குல்ல, திகுன்னு எரியிற கொள்ளுக்கட்டையை கொண்டாந்து அதுக்குள்ளே சக்குன்னு சொருகுனா எப்படி குழு குழுன்னு இருக்குமா? இதை ஒரு உதாரணமாக கம்பன் சொல்கிறான், ஒரு ஓமை. எதுக்கு? விஸ்வாமித்திரன் வர்றான். விஸ்வாமித்திரன் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதின்னு கேட்குறான். இவ்வளோதான் ஒரு சொல். அந்த சொல் எப்படிடா பாஞ்சுதுன்னா, எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரி வேல் பாய்ந்த புண்ணில் ஆம் பெரும் புழையில் கனல் நுழைந்தாலன்ன செவியில் நுழைதலடும். இதான் உதாரணம். காதில் தான் நுழைஞ்சுது ஒரு சொல். இதுக்கு என்னடா ஓமைனா, ஒரு ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணு, அந்த புண்ணில் எரியிற நெருப்பை கொண்டாந்து செருகுனா மாதிரி அவன் காதில் நுழைஞ்சுது. இந்த ஓமை முடிஞ்சுதா?
ஒரே பாட்டிலையும் அடுத்த உமையை அவனால் தான் சொல்ல முடியும். என்ன காட்சி? தயரதன்கிட்ட வந்து ராமன் அனுப்புன்னு கேட்குறான். கரிய செம்மல் ஒருவனை தந்திருதி. அவன் ராமன் கூட சொல்லலை, கரிய செம்மல்னா சொன்னான். இப்போ இது கேட்ட உடனே அவன் பதறினதுக்கு என்ன காரணம்னு அடுத்த உமையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கதைக்கு வெளியே அந்த பக்கம் போயிட்டு வரணும். என்ன, குழந்தையே இல்லாதவன் தவம் செய்து, தவம் கூட இல்லை, ஒரு யாகம் செய்து எப்போ எந்த அளவுக்கு வேதனையில் இருந்தான்னா, உங்களுக்கு அந்த சிரவணன் கதை தெரியும். அந்த சிரவணன் கதையில் வந்து மறைஞ்சிருந்து இவன் யானைன்னு நினச்சி அடித்து அது சிரவணனை கொன்று அவங்க அம்மா அப்பா சாகும்போது ஒரு சாபம் கொடுத்துட்டு செத்தாங்க. என் மகனை இழந்து நாங்கள் எப்படி துடித்து சாகுறோமோ அப்படி உன் மகனை இழந்து நீ துடித்து சாவாய்னு சாபம். அந்த சாபம் வந்து கடுமையான சாபம் தானே. ஆனால் தயரதன் அதை கேட்டு மகிழ்ச்சியோடு திரும்பினான்னு எழுதினான் கம்பன். ஏன்? அதுவரையில் குழந்தை கிடையாது. பெரியவங்களோட சாபம் பலிக்கணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ குழந்தை இருக்குதுன்னு தெரியும். இப்போ குழந்தை பிறந்துருச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். அந்த குழந்தைய வாக்குடுன்னு கேட்குறானே. இல்லாமலே இருந்தால் பரவாயில்ல, இல்லாமல் தவிச்சு இப்போ குழந்தை ஒன்று பிறந்து வளர்ந்து வர்ற சமயத்தில் ஒருத்தன் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா இது எப்படிடா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஓமை சொன்னான் கண்ணன் கம்பன். நான் முதல்ல இருந்து அந்த பாட்டை சொல்கிறேன். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரி வேல் பாய்ந்த புண்ணில் ஆம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் அன்ன செவியில் நுழைதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆர் உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடும் துயரம். ஒருத்தனுக்கு கண்ணே இல்லப்பா, அவனுக்கு சிவப்பு கலர்னா என்னன்னு தெரியாது, மரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, மயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்போ கண்ணு வந்துருச்சு. கண்ணு வந்து இயற்கையினுடைய அழகு இவ்வளவான்னு பார்த்து ரசிக்கிற நேரத்தில் அந்த கண்ணு மறுபடியும் போயிட்டா எப்படி இருக்கும்? கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம். எதனால் இது நடந்தது? ஒரு சொல். சொல் என்ன செய்யும்? சொல் கொல்லும்னு எழுதினா கம்பன். சொல் கொல்லும். நீங்க ராமன் அம்பு போட்டு வாலியும் அவன் பேர் என்ன, அவன் தம்பி சுக்ரீவனை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அம்பு வந்து தச்ச உடனே நம்ப முடியாம வாலி நினைச்சானா யாராவது முனிவர்கள் கோபத்தில் சொன்ன சொல் வந்து இப்படி குத்திருச்சோ. சொல் கொல்லும். அதுக்கு இன்னொரு இடத்துல சொல்றான். எப்ப நீங்க தொடக்கத்தில் அவன் எதுக்கு வந்தது? அவங்க தாடகையை கொல்றதுக்காக. அம்பு ஒண்ணு கிளம்புச்சு. சொல்வொக்கும் கடிய வேக சுடுசரம். ராமனுடைய அம்புக்கு எது ஓமை என்றால் ஒரு சொல் தான் ஓமை. சொல்வொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும். பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. அப்ப சொல் கொல்லும். சொல் கொல்லுமா என்றால் நீங்க கொஞ்சம் நம்ம வெளியே போயிட்டு வரலாம். நம்ம கரிசல் காட்டு கதைகள்லாம் எழுதினார் கீராஜ் நாராயண். கீராஜ் நாராயணன் இந்த சொல்லு கொல்லுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தார். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வஸ்தாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மைனர் மாதிரி வந்து யாராதாலும் அடிக்கிறது திட்டுறது சண்டை போடுறதுன்னு ஒருத்தன் பெரிய உருவம். எல்லாருக்கும் அவனை பார்த்தா பயம். அவனை என்னதான்டா பண்ணுறது அப்படின்னா அந்த ஊரில் இருக்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, இவனை இப்படி தான்டா பண்ண முடியும்னு. ஒரு நாள் காலையில் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு அவன் நல்லா குளிச்சுட்டு அந்த தனியாக அந்த காட்டு வழி அப்படியே நடந்து வரான். கையை வீசி வரும்போது ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்து ஒருத்தன் வந்து அண்ணாச்சி கும்பிடுற அண்ணாச்சின்னா, திருநெல்வேலியில் நடந்த கதையாக அவர் எழுதுறார். அண்ணாச்சி கும்பிடுற அண்ணாச்சி. அண்ணாச்சி சிங்கம் மாதிரி நடப்பியே, ஏன் சோந்தாப்பில் போறியேன்னு கேட்டான். ஏய் போட அப்படின்னுட்டு இவன் நடந்தான். ஒரு 3-4 மரம் தாண்டி இருப்பான். இன்னொருத்தன் வந்தான். அண்ணாச்சி கும்பிடுற அண்ணாச்சி, சுகம் இல்லையா உடம்பு? தளர்ந்தாப்புல சும்மா அப்படி நடப்பியே, இப்போ என்ன ஒரு மாதிரி கை காலெலாம் தொங்க விட்டு நடக்கிறீங்க, சுகம் இல்லையான்னா. போடா அப்படின்ட்டு போனான். கொஞ்ச தூரம் போனோன்னா 3வது மரத்துக்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்தான். அண்ணாச்சி சுகம் இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அண்ணாச்சி, வெளியெல்லாம் தெரியக்கூடாது. ஏன் போறிய வெளியே?
போடா அப்படின்ட்டவன் இவனே கொஞ்சம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். ஏன் 3 பேர் ஒரே மாதிரி சொல்லியிருக்கான், சுகம் இல்லையா வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொரு மரத்து பின்னாலேருந்து 2 பேர் வந்தாங்க. அண்ணாச்சி சுகம் இல்லாத நேரத்தில் ஏன் அண்ணாச்சி வெளியே போறியே, எப்படி இருப்பியே, இப்படி ஆயிட்டீங்களே, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்க அண்ணாச்சி, நீங்கள் இங்கே உட்காருங்க, மரத்து கீழே உட்காருங்க, அண்ணாச்சி உட்காருங்க, நல்லாதான்டா இருக்காண்டா, உங்களுக்கு தெரியாது அண்ணாச்சி உட்காருங்க, டேய் அந்த நாக்காளியை கொண்டாடா, அண்ணாச்சி உட்காரவை, அண்ணாச்சி உட்காரவை, நீங்கள் உட்காருங்க அண்ணாச்சி, எதை பற்றியும் பயிரிடாது அண்ணாச்சிக்கு, நாங்கள் இருக்கோம். இன்னும் 2 பேர் சேர்ந்துட்டான், எதை பற்றியும் கவலைப்படாதுங்க, டேய் சோடா வாங்கிட்டு வாடா அண்ணாச்சிக்கு. அண்ணாச்சிக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது பாரு, உடம்பு சரியில்லாமல். நல்லாதான்டா நான் கிளம்புனேன், அண்ணாச்சி உடம்பு சரியில்லை உங்களுக்கு, சரியா உட்காருங்க. உட்காந்து சோடாவை கொண்டு வந்து அப்படின்னோடனே ஒருத்தர் சொன்னா, டேய் காற்று வர விடும் கிடையாது அண்ணாச்சிக்கு, படுக்க வைங்க முதல்ல. ஒரு பெரிய மனுஷனை, உடம்பு சரியில்லாத மனுஷனை உட்கார வச்சு நான் அவரை படுக்க வச்சு அதுக்குள்ளே ஊரே சேர்ந்து என்னாச்சு அண்ணாச்சி ஒரு மாதிரி இழுத்து மூச்சு விட்றாவிலே என்னன்னு நான் ஒருத்தன். சொன்ன உடனே தான் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா மூச்சு வாங்குதா. இன்னும் 2 பேர் சேர்ந்து சொன்னால் எதுக்கு மூச்சு நல்லா வருதான்னு பாருங்க, தொட்டு பாருங்கடான்னா. ஒருத்தர் ஐயோ அண்ணாச்சிக்கு மூச்சு நின்றுருச்சு, அண்ணாச்சி செத்துட்டாவேன்னு கத்தனான். ரெடியாக பாடை பண்ணி வச்சுருந்தாங்களா, அந்த பாடையில் அவனை தூக்கி வச்சு அவனை இறுக்கமாக கட்டி எந்திரிச்சிடக்கூடாதுன்னு இறுக்கமாக கட்டி தோளில் தூக்கிட்டாங்க. ஐயோ அண்ணாச்சி போயிட்டாவளே, நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாவளேன்னு. இவன் என்னடா நடந்தது, காலையில் நல்லா தானடா கிளம்பணும், ஊரே சேர்ந்து செத்துட்டான்னு. ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் காதில் விழுது, செத்தப்புறம் காது கேட்குமா, இவன் காது சொல்கிறது விழுது. பேசாமல் அப்படி ஒரே எல்லாம் சந்தோஷம் மனசுக்குள்ள. ஒருத்த மட்டும் சந்தோஷம் தாங்காமல் கத்தனா, ஒழிஞ்சாண்டா இனிமேல் இந்த கிராமம் நல்லா இருக்கும்னு. இது இவன் காதில் விழுந்துருச்சுங்க. விழுந்தவன இலே நான் செத்து போயிட்டேன்ல, உயிரோடு இருந்தேன்னா எந்திரிச்சு நொறுக்கி இருப்பேன் உங்களை. ஹீராஜ் இப்படி கதையை முடிக்கிறார். சொல் கொல்லும், ஒரு சொல் ஒரு மனிதனை கொல்லும். எவ்வளோ அனுபவம் நமக்கே இல்லையா இந்த சொல் அப்படி இருக்குன்னு. சரி சொல் வெறுமே கொல்லுமானா இல்லை, சொல் வாழ வைக்கும்னு கம்பன் அதுக்கு ஒரு உவமை சொல்றான். வாழ வைக்கும் சொல் எப்படி, அதுக்கு என்ன உதாரணம்? ராமன் காட்டுக்கு போயாச்சு, சீதை போயாச்சு, இலக்கவன் போயாச்சு, அம்மா தாத்தா வீட்டுக்கு போன பரதனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் திரும்பி வந்து பார்க்குறான், நாடு இப்படி ஆகிப்போச்சேன்னா அடுத்து அப்பாவன் செத்துட்டார், நீதான் ராஜா ஆகணும். பரதனால் அந்த துன்பத்தை கேட்க முடியல. ஏன் கொல்லி வைக்க கூட கூடாதுட்டான். என் பிள்ளைலடா நீன்னுட்டு போயிட்டான் அவன். தயரதன் என் மகன் அல்லன்னு அவன் ஆகான் உரிமைக்கு கொல்லி வைக்காதன்ட்டான். என்ன பண்ற, அவ்வளோ துன்பத்தில் இருக்கான், ஊரே செத்து கிடக்குதுன்னு எழுதினாக்க. ஊரே செத்து கிடக்கு, ஒரு மகிழ்ச்சி இல்லை. மக்கள்லாம் அப்படியே மெதுவாக நடக்கிறான், போகிறான், வரான், ஒன்றும் உயிர் இல்லாமல் இருக்குது நாடு. பரதன் கடைசியாக சொன்னாங்க பாருங்க, ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்னு என்ன யாராவது சொன்னீங்கன்னா நான் விஷம் குடிச்சு செத்துருவேன். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? இதோ இப்போ நான் கிளம்பிட்டேன். எதுக்கு? நான் போய் ராமனை கூட்டிட்டு வரப்போற. ராமனை இல்லை, அண்ணனை கொணர்வான் அல்லன், மன்னனை கொணர்வான். மன்னனை வந்தான் அவன் சொல்லிட்டு சத்ருகணனை கூப்பிட்டான். தம்பி முரசறைந்து எல்லோருக்கும் சொல், இந்த பரதன் யார் யார் வருகிறார்களோ அழைத்து கொண்டு போய் காட்டுக்கு நம்முடைய மன்னனை அழைத்து வரப்போகிறேன், முரசறைந்து சொல் அப்படின்னு சொன்னான் பாருங்க. இவன் முரசறைந்தான். இந்த சொல் காதுல விழுதான். எந்த சொல்? ராமனை அழைத்து வர பரதன் முடிவு செய்திருக்கிறான். பரதன் கிளம்ப போகிறான். சொல் விழுந்த உடனே என்னாச்சு? கம்பன் எழுதுனா, இந்த சொல் ஒல்லன இறைத்தலால் உயிரில் யாக்கை சொல் எனும் அமிழ்தினால் துளிர்த்தது. ஒரு அமிழ்தம் இருந்து செத்துப்போன உடம்புல அந்த அமிழ்தம் அப்படி விட்டா எப்படி உயிர் வருமோ, அதை போல ராமனை அழைத்து வர காட்டுக்கு போகிறேன்னு சொன்ன ஒரு சொல் இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் உயிரை கொடுத்ததுன்னு சொன்னான் கம்பன். அப்போ சொல் கொல்லும், சொல் வாழ வைக்கும். எல்லா இடத்துலையும் உதாரணம் சொல்லுவான். சீதைக்கு ராமனுக்கு கல்யாணம் ஆக போது சீதைக்கு இப்போ அலங்காரம் செய்கிறாங்க. பெண்கள் எல்லோரும் கூடி அலங்காரம் செய்கிறார். அப்போ பலவிதமான மேக்கப்பு,
நீங்கள் அந்த காலத்து இதை நினச்சி பாருங்கள். தலைக்கு நெத்தி சுட்டி போட்டாங்க, கழுத்துக்கு நெக்லஸ் போட்டாங்க, நகை போட்டாங்க, கைக்கு வளையல் போட்டாங்க, எல்லாம் போட்டுட்டு ஒரு நகையை கையில் வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுறதுன்னு தேடும். என்னன்னா இடுப்புக்கு போடுற ஒட்டியானம். அது இடுப்பை காணும். இடுப்பு இல்லையே. ஒருத்தி சொன்னா, ஏ இல்லாமல் எப்படி இருக்கும், இடுப்பு பாரு, நீ பார்த்தா தெரியும் இடுப்பு இல்லடி, இடுப்பை காணும். இதுக்கு கம்மன் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, ஒரு ஓமை சொல்கிறான். என்னவா, பல் இயல் நெறியின் யார்க்கும் பார்க்கும் பரம்பொருளுக்கு சீதையினுடைய இடுப்பு இருக்குதடா, இது கடவுள் மாதிரி. சில பேர் இருக்குதுன்றான், சில பேர் இல்லைன்றான், இருக்குதா இல்லையான்னு கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சீதையினுடைய இடுப்புக்கு இறைவனை உதாரணமாக சொன்னான் பாருங்க, அவன் தான் கம்பன். அதில் இன்னொரு அழகு இருக்கு. இருக்குன்றான் இல்லைன்றான், இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்றதுல என்னன்னா, அப்படின்னு சொல்ற கடவுள் மாதிரின்னா. இப்போ இடுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு 1000 பேசுனா கூட ஒரு உண்மை என்னது, இடுப்புன்னு ஒன்று இருக்கணும்ல, இருந்தால் தானே உடம்புன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நீ 1000 தான் இருக்கு இல்லைன்னு கடவுளை பற்றி பேசுனா, கடவுள்னு ஒன்று இருக்கு, அது இல்லைன்னா உலகம் இல்லை. அதையும் அந்த இடத்துல சேர்த்து கம்பன் சொல்லுகிறான். இப்போ இவங்க காட்டுக்கு கிளம்ப வேண்டியது ஆயிடுச்சு. காட்டுக்கு கிளம்புறதுன்னு ஆன உடனே இவன் மட்டும் தான் போகணும். ஆனால் ராமன் லக்ஷ்மணன் நானும் வரான்னா, சீதை நானும் வரேன். வேண்டான்னு சொன்னால் சீதையும் கேட்கல, இலக்குவனும் கேட்கல. இலக்குவன் அதுக்கு ஒரு ஓமை சொன்னதா கம்பன் எழுதினான். எப்படி அண்ணா, நீர் உள எனின் உள மீனும் நீலமும், ஆறு உளர் எனின் உள நானும் சீதையும்னு கேட்டான். அண்ணா, நானும் சீதையும் எப்ப இருப்போம்? நீ ஒண்ணு பார், தண்ணி இருந்தாதான் மீனும் இருக்கும், அதுல இருக்க நீலப்பூவும் இருக்கும். இதான் ஓமை. ஆனா பெரியவங்க அதுல ஒரு நயம் சொன்னாங்க. அவன் நீலப்பூவை யாருக்கு ஓமையா சொன்னான்னா சீதைக்கு. மீனை யாருக்கு ஓமையாக சொன்னான் என்றால் இலக்குவனுக்கு. அதுல என்ன சிறப்பு சொல்றான், நீலப்பூ இருக்கு பாருங்களேன், தண்ணி இல்லைன்னா கூட வாடும், வதங்கும், அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துரும். ஆனா மறுபடியும் தண்ணி வந்தா அந்த செடி அப்படி எந்திரிச்சிடும். நீர் இல்லாதப்ப வாடி நிற்கக்கூடிய நீலப்பூ நீர் வந்த உடனே எழுந்து நிற்கும். ஆனா மீன் அப்படி கிடையாது. நீர் இல்லைன்னா செத்தது செத்தது தான், உயிர் வராது. இப்ப இலக்குவன் என்ன சொன்னா, காட்டுல பிரிஞ்சிருந்தா சீதை, அவ்வளவு நாள் பிரிந்திருந்தாள், ஆனால் மறுபடியும் ராமனுடன் இணைந்தாள். இலக்குவன் சொல்றது, சீதை கூட பிரிந்தால் வாழ்வாள், இணைவாள். அண்ணா, உன்னுடன் ஒரு நாள் பிரிந்தால் கூட நான் உயிர் வாழ மாட்டேன் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இலக்குவனை மீனாக கம்பன் ஓமைத்தான் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். இப்ப 3 பேரை காட்டுக்கு வராங்க. காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இருட்டு நேரம், இரவு நேரம், எல்லாரையும் விட்டுட்டு வராங்க. பௌர்ணமி நிலவு, முழு நிலவு, அவ்வளோ அழகா இருக்கு. அந்த முழு நிலவுக்கு கம்பன் ஒரு உவமை சொல்றான். அந்த முழு நிலவை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்களாம். இப்போ இவங்க 3 பேர் கீழே, யார் யார், ராமன், சீதை, இலக்குவன். முழு நிலவு வானத்தில். கீரன் ஒரு ஐயா இருந்தாங்க, தெரியுமா? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கும், பெரியவங்களுக்கு தெரியும். ஒரு தடவை பாண்டிச்சேரி கம்பன் விழாவில் ரொம்ப அழகாக சொன்னார் இவர். கீரன் தானே அவர் சொன்னார், பாண்டிச்சேரி கம்பன் விழாவில் சொன்னார், கதை எழுதுறவன் இப்படி எழுதுவான். தலை தீபாவளிக்கு கணவனும் மனைவியுமாக மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தான் அவன்.
இரவு உணவு முடிந்து மாடியிலே அமர்ந்து கணவன் மனைவியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நிலவு பகல் போல் ஒளி வீசியதுன்னு கதை எழுதுறான். ஒன்றை மறந்துடுறானுங்க, தீபாவளி எப்பவுமே அமாவாசை அன்னைக்கு வரும். ஆனால் கதை எழுதுறவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. காதலனும் காதலியும் வருதா, நிலவை கொண்டா. சரி, இப்போ இவங்க 3 பேரும் வராங்க. நிலவு இருக்கா? இவங்க 3 பேரையும் பார்க்கறதுக்காக ஒரு ஆள் வருது. அது ஆனா பெண்ணான்னு சொல்லலை. யாருன்னா தருமம். தருமம் வருது. ஏன்னா தர்மம் நினைக்குதான் நம்முடைய உயிர்நிலையில் அடிக்கக்கூடிய பாவத்தை மட்டுமே செய்யக்கூடிய அரக்கர்களை அழிப்பதற்கு 2 பேர் வந்துட்டாங்கடா. மருமத்து தன்னை ஒன்றும் மறக்கொடும் பாவம் தீர்க்கும் உருப்படுத்தும் சிலையினோரை ஒருப்படுத்த உதவி நின்ற கருமத்தின் விளைவை எண்ணி, நல்ல வினை பயன். இந்த அரக்கர்களை வேற எப்படியும் பண்ண முடியாது, இவங்க 2 பேர் வந்துட்டாங்க, இனிமேல் நமக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு தர்மம் நினச்சிதான். இப்போ மறுபடியும் பாட்டை சொல்கிறேன், கடைசி வரியோட சேர்த்து பாருங்க. மருமத்து தன்னை ஒன்றும் மறக்கொடும் பாவம் தீர்க்கும் உருவொத்த சிலையினோரை ஒருப்படுத்த உதவி நின்ற கருமத்தின் விளைவை எண்ணி களிப்போடு காண வந்த தர்மம். இப்ப நிலவ கொண்டாந்து இணைக்கணுமே. தர்மத்தின் வதனம் அன்ன பொலிந்தது தனிவெண் திங்கள். அந்த தர்மத்துக்கு ஒரு முகம் மட்டும் இருந்தா அது அந்த நிலவு மாதிரி இருக்கின்ற. தர்மத்தின் வதனம் அன்ன பொலிந்தது தனிவெண் திங்கள் என்று ஓமை சொன்னான். நீங்க ஓமையில அப்படியே அள்ளி கம்பன் அடுக்கின ஒரு இடம் சூர்பனகை ராவணனை பார்க்க சீதையை பத்தி சொன்ன. சீதையை ஏன்னா அவன் தெளிவா இருந்தான். நீ என்ன தப்பு பண்ண சொல், உன் மூக்க அறுத்துட்டாங்கன்னு குதிக்கிறல்ல, நீ இடையிழைத்த குற்றம் என்னை. சாதாரணமா மூக்க அறுத்துருவாங்களா? நீ தப்பு பண்ணதை சொல். அதுதான் ராவணன் எடுத்த விஸ்வரூபம். கூட பிறந்த தங்கச்சி மூக்கறுபட்டு கூந்தல் அறுபட்டு நிற்கிறா, அழுதுகிட்டு நிற்கிறான்னும் போது கூட உணர்ச்சி வசப்படாமல் நீ என்ன தப்பு பண்ணன்னு கேட்ட அரசன் அவன். இப்போ அவனை எங்க அடிக்கணும்னு இவளுக்கு தெரிஞ்சுது. காட்டில் ஒரு பெண்ணை பார்த்தேன். பாதி ஆஃப். யாரு? ராவணன். தலையில் அது முடியே இல்லைன்னு. அப்போ வழுக்கையா? கருப்பு முடி பார்த்தா கரு மேகம் மாதிரி இருக்கு. அப்புறம் அப்படியே பின்னால முடி தொங்குது. மஞ்சு ஒக்கும் அழக ஓதி மழை ஒக்கும் வடித்த கூந்தல் பஞ்சு ஒக்கும் அடிகள் செய்ய பவளத்தின் விரல்கள். ஒன்னொரு ஓமை. அவ பேசுறான். அது எப்படி தெரியுமா பேசுறா? ஒரு பெரிய பாத்திரத்தில் அமுது இருக்கு, அமிழ்து. அது நிறைய சொற்களா கிடக்குதான். எப்படி பாருங்களேன், அமுது அதுல சொற்களா இருக்குதான். சீதை பேசுறதுன்னா அந்த சொற்கள்ல இருந்து கொஞ்சம் அப்படி எடுத்து அதை பேசுறாள். அஞ்சொற்கள் அமுதின் அள்ளி கொண்டவள். அவ அழகு. நான் என்ன சொல்றது, அவ நெத்தி இருக்கே, அது என்ன அழகு தெரியுமா? நெத்தியை நான் வில்லுன்னு ஓமை சொல்லலாமா? சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. கண்ணு வேல் மாதிரின்னு சொல்லலாமா? சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. பல்லு முத்து மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியாது. அவளோட இதழ்கள் பவளம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? சொல்லலான்னே, சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? வில்லொக்கும் நுதல் என்றாலும் வேல் ஒக்கும் விழி என்றாலும்
பல்வொக்கும் முத்தென்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும் சொல்வொக்கும் பொருள் ஒவ்வாது. நான் ஓமைக்காக இப்படி சொல்லலானே, ஆனால் அது அதுக்கு ஈடுணையே கிடையாது. சொல்லிக்கிட்டே இருந்தாளா, நிறைய மேடைகளில் சொல்லப்பட்ட பாட்டு, அதில் வச்ச ஓமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். சிதைய பார்க்கல, கேட்டான், சிறையில் வச்சிட்டான். இது முதல் 2 வரி. அவன் உள்ள என்னாச்சுன்றதுக்கு ஒரு ஓமை சொன்னான். அயிலுடை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெதும்பிற்றன்றே. ஒரு பெரிய வெண்ணெய் பாக்கெட்டை எடுத்துட்டு போய் வெயில்ல வச்சா என்னடா? இது கம்பன் சொன்னான். நம்ம நாட்டுப்புற பாட்டு உண்டு இல்லைக்க, நாட்டுப்புற பாட்டு உண்டு. இந்த அடிச்சாரை சொல்லி எழு ஆக்கினைகள் செய்து வைப்பேன், அத்தை அடிச்சாலும் அரளி பூத்தண்டாலேன்னு பாட்டு வரும் பாருங்க. அதுல 2 வரி என்னன்னா, மண்ணால விலங்கு பண்ணி தண்ணியில தூக்கி போட்டுடலாம், வெண்ணையால விலங்கு பண்ணி வெயில்ல தூக்கி போட்டுடலாம். கம்பன் இந்த இடத்துல ராவணனுடைய உதாரணத்தை சொல்லுவதற்காக வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெதும்பிற்று. மார்ல ஒண்ணு குத்திக்கிட்டே இருக்கு. என்னது? மன்மதனோட அம்பு குத்துதான், குத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு பாட்டு எழுதான் பாருங்க. அதான் ஓமை. அதுதான், பரம் கிடந்த மாதிரம் பறித்த பாழி யானையின் கரம் கிடந்த கொம்பொடிந்து அடங்க வென்ற காவலன். ராவணன் சாதாரணமான ஆள் இல்லடா. 8 திக்கிலும் இருக்கக்கூடிய யானைகளை அழைத்து அவற்றோடு போரிடுகிற போது அவற்றின் தந்தங்கள் முறிந்து தங்கிய மார்பை உடைய ராவணன். எப்படி? பரம் கிடந்த மாதிரம் பறித்த பாழி யானையின் கரம் கிடந்த கொம்பொடிந்து அடங்க வென்ற காவலன் மரம் குடைந்த தும்பி போல். இதான் பெரிய மரமா இருக்கட்டும், மரங்கொத்தி பறவை டொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்திக்கிட்டே இருக்குமே, அந்த மாதிரி அனங்கன் வாளி கொத்து. மரம் கிடந்த தும்பி போல் அனங்கன் வாளி வந்து உரம் குடைந்து நொந்து நொந்து உழைந்து உழைந்து உயங்கினான். ரொம்ப கஷ்டப்பட்டான் போல ராவணன்ல. நமக்கே பாவம் வரா மாதிரி நொந்து நொந்து உழைந்து உழைந்து உயங்கினான். இப்போ மூச்சு சாதாரணமா வரலையா அவனுக்கு? அப்படிதான் விட்டுருக்கணும். கம்பனோட அந்த உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் ஷேக்ஸ்பியருக்குள்ள போயிட்டு வந்துடலாம். ஷேக்ஸ்பியர் ஒரு ஓமை சொல்றான். என்னன்னா, ஆண்டனி கிளியோபட்ரா மேல அவ்வளவு அன்பாயிட்டான். அன்போ காதலோ காமமோ ஏதோ போர்க்களத்துக்கு போன வீரனா இவன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு அவன் போர் வீரர்கள் 2 பேர் பேசிக்கிறான். யாருங்க? ஆண்டனி படையில இருந்த 2 வீரர்கள் பேசிக்கிறதா ஷேக்ஸ்பியர் எழுதுறான். நான் அதை ஆங்கிலத்திலே சொல்றேன், அப்பதான் அது சரியா இருக்கும். அப்புறம் தமிழ்ல சொல்றேன். His captain's heart, which in the scuffles of great fight hath burst the buckles on his chest. அவனுடைய மார்பு போர்க்களத்திலே நின்று அப்படி மூச்சு அப்படி இழுத்து விட்டான்னா அவன் போட்டிருக்க ஆடையில் இருக்க பக்கிள்ஸ் இருக்குல்ல, பட்டன் தெரிச்சு விழுண்டா. His captain's heart, which in the scuffles of great fight had burst the buckles on his chest. இப்ப reneges all temper, ஒன்னும் இல்லாம போச்சு. அப்போ இப்ப மூச்சு விடுறான், மூச்சு விடுறான். எப்படி இருக்குன்னா, and has become the
பெல்லோஸ்னா. பெல்லோஸ்னா ஆங்கிலத்தில், தமிழில் இன்னைக்கு இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கும், துருத்தின்னு ஒன்று உண்டு. துருத்தி. நீங்கள் முன்னெல்லாம் அந்த ஈயம் பூசுறதுக்கு ஒருத்தன் வருவான். அவன் வந்து அந்த நெருப்பு அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சென்னையில் இல்லாமல் போயிடுச்சு. அது புஸ்ஸு புஸ்ஸுன்னு காற்று வச்சு அடிப்பான். அதுதான் நெருப்பு. அந்த காற்று உள்ளே போய் நெருப்பு வரும். பெல்லோஸ்னு பேர். ஷேக்ஸ்பியர் என்ன எழுதுகிறான், போர்க்களத்தில் அவன் எதிரியை பார்த்து அப்படி நிமிந்து ஒரு பெருமூச்சு விட்டான்னா பட்டன் தெரிக்கிற மாதிரி மூச்சு விட்ட பய இன்னைக்கு துருத்தி காத்தடிக்கிற மாதிரி அடிக்கிறானடா. இது சொன்னது யாரு? ஆண்டனி படை வீரர்கள்ல 2 பேர் பேசிக்கிட்டாங்க. இப்ப கம்பனுக்கு வாங்க. பரம் கிடந்த மாதிரம் பறித்த யாழியானைன்னு ஒரு பாட்டு அடுத்த பாட்டு, தாது கொண்ட சீதம் மேவு சாந்து சாந்த மென்தளிர் போது கொண்டு அடுத்த போது பொங்கு தீ மருந்தினால். நினைக்கிறான், இப்படி வச்சுக்கலாம், அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், பொருளுக்குள்ள நினைச்சு வேது கொண்டதென்ன மேனி வெந்து வெந்து விம்மு தீ ஊதுவன் துருத்தி போல உயிர்த்து உயிர்த்து உயங்கினான் எழுதினான். ஷேக்ஸ்பியர் சொன்னாதே வார்த்தை தான். இதெல்லாம் வந்து கிரேட் மேன் திங்க் அலைக்கு தான். நமக்கு என்ன வியப்புன்னா, என்னடா உதாரணம் இது, போர்க்களத்தில் அவ்வளோ வீரமாக இருந்தவன் துருத்தியில் காத்தடிக்கிற மாதிரி. மாரிசன்ட்ட போகிறான், நீ தான் உதவி பண்ணி ஆகணும். அவன் என்னென்னவோ சொன்னான். நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார், நடையெல்லா வாரம் கொண்டார், மற்றொருவனுக்காய் வாழும் தாரம் கொண்டார். ஒரு அருமையான பாட்டு அது. அவன் கேட்கல. இங்கே பார், ஒழுங்கா போ, ஏதாவது பண்ணி அவளை கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா நான் கண்டிப்பாக அதை செய்வேன், அதுக்கு முன்னால் உன்னை கொன்னுருவேன், நீ சாகிறது உறுதி. மாரிசன் நினைச்சானா, என்னடா அது சாவு உறுதி? எப்படி? ராமன் கிட்ட போனாலும் சாவு உறுதி, இங்க நின்னாலும் மரணம் உறுதி, எப்படி இருந்தாலும் சாவு உறுதின்னு ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஓமை சொன்னா கம்பு. ஒரு குளம், அந்த குளத்துல மீன் இருக்கு. குளத்தை விட்டு வெளியே வந்தா மீன் செத்து போயிடும். குளத்துக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப அந்த குளத்துல நஞ்சு கலந்துட்டா அந்த மீனோட நிலைமை என்ன? நஞ்சு உற்றுழி மீனின் அடுக்குருவான். அந்த மீன் வெளியே வந்தாலும் செத்து போயிடும், உள்ள இருந்தாலும் செத்து போயிடும். மாரிசன் அந்த மாதிரி. அதுக்கு அழகான அந்த உண்மையை சொன்னான். அப்புறம் மாரிசன் போனால், சீதையை கொண்டு போனால், கார்கால படலத்தில் கம்பன் அள்ளி வச்சிருப்பான் பாருங்க ஓமை. அவ்வளோ ஓமை. ஒரு தவளை சத்தத்தையும் தமிழ் சத்தத்தையும் சேர்த்து சொன்னான். தவளை சத்தம் தமிழ் சத்தம். இப்போ இந்த படம் அந்த பாட்டுக்கு சொன்னது தான். கீழே பார்த்தீங்கன்னா தவளைங்க கத்தும், மேலே மேகம் இருக்கும். கம்பன் என்ன சொல்கிறான், மழைக்காலம் முடிஞ்சிருச்சு. மழைக்காலம் முடிஞ்ச உடனே வெண்மேகமாக ஆயிடுச்சு, கருமேகமே இல்லை. நீங்கள் முன்னால் பாலகாண்டத்திலே ஒரு உதாரணம் சொல்லுவான். வெள்ளையாக மேகம் போய் கடலில் தண்ணி எடுத்துக்கிட்டு கருப்பு மேகமாக வருதே. இது எப்படி இருக்குன்னா, இந்த மேகம் எல்லாம் சிவபெருமான் போல போய் திருமால் மாதிரி திரும்புதுன்னு உண்மை சொன்னான். ஏன் சிவபெருமான் மாதிரி? உடம்பெல்லாம் வெந்நீர் பேசின சிவபெருமான் மாதிரி போகுதான், வரும்போது திருமால் மாதிரி வருதான். சரியா? இப்போ இங்கே வெண்மேகம் வந்துருச்சு. இந்த வெண்மேகத்துக்கு ஏன் இப்படி வெள்ளை மேகம் வந்துச்சுன்னா, மழை பொழிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன சொல்கிறான், வாரி வாரி கொடுக்குற வள்ளல் எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டு இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாமல் வெக்கப்பட்டு அவன் முகமே வெளுத்து போமடா, அப்படி வெளுத்திருச்சு அந்த மேகம்னு உதாரணம் சொன்னான். சரியா? இப்போ கீழே தவளை கத்துது, அதான் தவளை சத்தம் தமிழ் சத்தம்னு இந்த உதாரணம் சொன்னோம் பாருங்க. நீங்கள் சென்னை மாதிரி இடங்களில் வாய்ப்பு குறைவு இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்க்கு பூங்கா ஏதாவது இருக்குது, இல்லை சில சமயம் சேருங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, அங்கே தவளை இருந்தால் உங்களுக்கு தெரியும், மழை விட்டவொடனே தவளை ஒரு சத்தம் போடும், கிச்சு 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 கிச்சுன்னு மழை காலத்தில்.
அப்புறம் எல்லாம் வத்திருச்சுன்னா தவளை சத்தம் நின்றுடும். இதானே இது அங்கே நடந்தது. கார்காலத்தில் அவங்க அங்கே இருக்கிற சமயத்தில் தவளைங்க கத்திக்கிட்டே கிடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா சத்தம் குறைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன உதாரணம் சொன்னால், டேய், இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க படிக்கிற கிளாஸ் பக்கம் போயிருக்கியா அப்படி கேட்குறான் கம்பன் மட்டும். கம்பன் காலத்தில் ஏது எல்கேஜி யூகேஜி, ஆனாலும் ஏதோ சின்ன பிள்ளைங்க போய் படிச்சிருப்பாங்கல்ல. அவன் என்ன சொல்கிறான், சின்ன பிள்ளைங்க படிக்கிற இடம் பக்கம் போனீன்னா ஒரு சத்தம் கேட்கும். அதுக்கு கம்பன் சொல்கிற சொல் கம்பலை. கம்பலை தமிழ் சொல். அது என்ன சத்தம் நீங்கள் சொல்ல முடியுமா? என்னவோ பேசிகிட்டு இருக்கோம், வாய் மூடவே மூடாது. எல்லா வகுப்புலேயும் தெரியும், பேசாத டீச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பான். விரல வாய் மேலே வை, இப்படி வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதே பிள்ளைங்க வளர்ந்து படித்து ஒரு டாக்டர் ஆகி, இல்லை வக்கீலானா பேசின்னு தான் இருக்கணும், அதனால் அதை விட்டுருங்க. ஒரு டாக்டர் ஆகி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி, பெரிய ஆஃபீஸர் ஆகி உட்கார்ந்தா அந்த சேரில் உட்கார்ந்துருப்பானே, அப்போ பேசுவான்னு நினைக்கிறீங்க? டாக்டர், இந்த மாத்திரை எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்க டாக்டர். தண்ணி போட்டு முழுங்கு. அதுக்கு மேலே நமக்கு சொல்ல முடியாது, பேச்சு வராது, பேச்சை குறைச்சிருவான். கம்பன் என்ன சொல்கிறான், இந்த தவளைங்க கத்திச்சு இப்போ அமைதி ஆயிடுச்சுடா. எப்படி தெரியுமா? கல்வியின் திகழ் கணக்காயர் கம்பலை பல்வித சிறார் என பகர்வ பல்லரி செல்லிடத்து அல்லது ஒன்று உரைத்தல் செய்கலா நல் அறிவாளரின் அவிந்த நாவலாகும். இப்போ அந்த பேச்சை நின்று போச்சுடா. அது அந்த குழந்தைங்க மாதிரி இல்லையா? எல்லாத்துக்கான உதாரணம் சொல்லுவான். இலக்குவன் கோபம் வர்றான், ஏன்னா வரேன்னு சொன்ன சுக்ரீவனை காணும். ரொம்ப கோபமாக வர்றான். குரங்குகள்லாம் வந்து ஐயோ இலக்குவன் வந்துட்டான், நம்மளை என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பயந்து போய் குரங்குங்கள்லாம் வர்ற வழியில் கல்லெடுத்து அடுக்கிடுச்சு. இலக்குவனுக்கு வந்த கோபம் இருக்கு பாருங்க. உடனே அவன் என்ன பண்ணான், எட்டி ஒரு உதவிட்டான். அந்த கல் குவியல் செதறி ஓடிச்சான். அதுக்கு ஒரு ஓமை சொன்னான், இறைவன் பாதம் பட்டால் பாவம் தொலைவது போல இலக்குவன் பாதம் பட்ட கற்கள் சிதறி ஓடின அப்படின்னு ஓமை சொன்னான். சீதையை பார்க்கணும் தேடிட்டு போகிறாங்க. வழியில் பாலை நிலம் குறுக்கிட்டுச்சு. காலில் அந்த காலத்தில் என்ன அவங்களுக்கு செருப்பு இருந்ததா இல்லை பூமா ஷூ இருந்ததா? ஒன்றும் கிடையாது, வெறுங்காலோடு நடந்து போகிறாங்க. பாலைவனம், என்ன வெயில்! அந்த வெயிலில் காலை வைக்க முடியல. அந்த குரங்குங்க இப்படி துள்ளிக்கிட்டே போகுது. நீட்டிய நாவினர்னு பாட்டு தொடங்கினான் குரங்கு. சரி, ஊமை மட்டும் பார்ப்போம். நீங்கள் இந்த சினிமா தேட்டர்லாம் பாப்கார்ன் செய்கிற மிஷின் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பாப்கார்ன் செய்கிற மிஷினை மட்டும் மூடியே வச்சுருப்பான். ஏன்னா நெருப்பு சூடாக துள்ளும். இந்த குரங்கு துள்ளினது பாப்கார்ன் துள்ளுறா மாதிரி இருக்குன்னு எழுதுறான் கம்பன். பாப்கார்ன் எழுதலை, அவன் என்ன எழுதுறான், சூட்டு அகல் மேல் எழு பொரியின் துள்ளினார். அகல் இதை தட்டில் வச்ச பொறி எப்படி ஒன்று வேணும், அவங்க வீட்டில் பொறி வைக்கும் போது எப்படி அந்த மாதிரி அதை உமையாக அவர்களுக்கு சொன்னான். அனுமன் வந்து சீதையை பார்க்குறான். சீதை கேட்குற, ராமன் எப்படி இருக்காரு? எங்கம்மா, என்னைக்கு உங்களை பிரிஞ்சாரோ அதோட அவர் ஆளே சரியா இல்லை. என்ன அப்படி பார்க்குறாரு, இப்படி திரும்புகிறாரு, அப்படி போகிறாரு, வராரு, உட்கிறாரு, ஒன்றும் பேசவும் மாட்டுறாரு. எப்படி தான் இருக்கிறாரு? அதுக்கு ஒரு ஓமை சொன்னான். எப்படி இருந்தானா ராமன்? ரோபோ மாதிரி இருந்தான்னு எழுதினான். ரோபோன்னு எழுதல, எந்திரன்னு எழுதிட்டான். உண்மை, நான் பாட்டு சொல்ல பாருங்க. எப்படியா
இன் உயிர் இன்றி ஏகும் எந்திர படிவம் ஒப்பான். உயிர் கிடையாது. ஆனால் நீங்கள் டிவியில் பார்க்குற ரோபோலாம் எப்படி தானே, உயிர் கிடையாது, வேலைலாம் செய்யுது. அந்த மாதிரி ஆயிட்டான் ராமன் என்பதை இன் உயிர் இன்று ஏகும் எந்திர படிவம் ஒப்பான்னு உண்மை சொன்னான். பிரகலாதனுக்கு அவங்க அப்பனுக்கு சண்டை. கடவுள் இருக்கானா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். கடவுள் இருக்கானா இல்லையான்றதே சண்டை கிடையாது. இரணியன் சொன்னா கடவுளை விட நான் பெரியவன்டான்னு இருந்தான். பிரச்சனை அதுதான். பிரகலாதன் சொன்னா இறைவன் எப்படி இருக்கிறான், இறைவனை பத்தி ஏன் இவ்வளவு பேசிக்கிறீங்க? அதுக்கு உண்மை சொல்றான் பாருங்க. காளையின் நறு மலர் ஒன்றை கட்டிய மாலை, ஒரு மாலை. அந்த மாலையில் எத்தனை பூக்கள் இணைந்திருக்கும்? எல்லா பூக்களும் இணைஞ்சிருக்கும். கதம்பம் தானே அது, எல்லா பூக்கள். இப்போ அந்த மாலைக்குன்னு ஒரு மனம் இருக்குமே, அதில் எந்த மனம் சிறந்த மனம் சொல்லுவியா? மல்லிகை மனம்தான், ரோஜா மனம்தான், சம்பங்கி மனம்தான், சொல்ல முடியுமா? ஒரு மாலை நிறைய மலர்கள் சேர்த்து கட்டிய மாலையில் வரக்கூடிய மனம் போன்றவன் இறைவன் என்றான் கம். அவனை இப்படின்னு சொல்லாத, ஒரு மாலையின் மலர் போல. சரி, அப்ப இது பெருசு அது பெருசுன்னு சமயவாதிகள் பேசுறாங்களே, அதுக்கு ஒரு சொல் சொன்னா சூளையின் திருக்கு. சூளைன்னா என்னங்க? நாவுக்கரசர் பெருமானுக்கு சூளை நோய் கொடுத்து இறைவன் தடுத்து ஆட்கொண்டான்னு படிக்கிறோம்ல. சூளைன்றது ஒரு வகையான வயிற்று வலி. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டொமக் பெயின், அவ்வளோதான். வயிற்றெரிச்சல் மாதிரி, வயிறு மாதிரி. சமயவாதிகளுக்கு வந்த சூளை நோய் தான் இந்த வேறுபாடுகளை பற்றி பேசுறதே தவிர, இறைவன் ஒருவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றார், வேலையும் திரையும் போல் வேறுபாடு இலான். கடற்கரையில் போய் நிற்கிற ஒரு அலை அடிக்குது, கடல்ல வந்துகிட்டே இருக்கு. இந்த அலை வேற, இந்த கடல் வேறன்னு சொல்லுவியா? கடல் தாண்டா அலை, அலைதான் கடல். நீ இறைவர்கிட்ட ஏன் இவ்வளவு வேறுபாடு பார்க்கிற? பாலம் கட்டுறாங்க, 2 minutes டைம். பாலம் கட்டுற ஒரு செய்தி அது கிடக்குது நிறைய. நம்ம சொல்லுவோம் பாலம் கட்டுறதுங்க. கல் எடுத்து கொடுக்குதுங்க குரங்குங்க. இந்த கல்லை எடுத்து அவனுக்கு போட 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 கல்லை வச்சு தான் அந்த சேது பாலம் கட்டுறாங்க. அப்படி கட்டுறப்ப சேது பாலத்தை கட்டுற குரங்குங்க எப்படி வேலை செஞ்சதுன்றதுக்கு கம்பன் எழுதுறான். சில குரங்குங்க என்ன பண்ணிச்சான், தலை மேல ஒரு கல்லு, வாலில் ஒரு கல்லு, 2 காலுக்கு நடுவில் ஒரு கல், அப்படி வச்சு 3 மலையை உருட்டிக்கிட்டு போதான் சில குரங்கு. சில குரங்குங்க 2 சேர்ந்து ஒரு கல்லை தூக்கிட்டு போகுது. இப்படியே எழுதினவன் என்ன சொன்னா, சில அது என்ன குரங்கை பத்தி பேசும்போது நீங்க வரீங்க? நான் முடிச்சிடுறேன். அப்புறம் குரங்க கல்லை தூக்கி போடுது. ஒவ்வொரு குரங்கு ஒரு மாதிரியை எடுத்துட்டு வருதா. சில குரங்குங்க என்ன பண்ணிச்சான், மற்ற குரங்கு எடுக்குது இல்லை, அப்படிதான் தூக்கணும். தூக்கு தூக்கு தூக்கு, சரி நீ இதை தூக்குறீங்க. இந்த சில ஆஃபீஸில் சில பேர் வேலை செய்வான் பார்த்தீங்களா, அவன் வேலை செய்ய மாட்டான். அந்த ஃபைல் அப்படி தான் எடுக்கணும், இங்கே வைக்கணும். இன்னும் சில பேர் எந்த வேலையும் செய்ய மாட்டான். எல்லா ஆஃபீஸ்லேயும் அது உண்டு. நான் குஷ்வந்த் சிங் சொன்ன ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், அது மறக்கக்கூடாது. ஒரு ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் சர்க்கஸ் நடந்தது. சர்க்கஸ்லேருந்து 2 புலி தப்பிச்சு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுச்சு. சரியா? இப்போ ஏன் அவன் ஒன்றும் சரியாக கொடுக்க மாட்டான்டா, சாப்பிட எங்கன்னா வெளியே போனவங்க இங்கே வந்துட்டான் பாருங்க. ஒரு புலி மட்டும் அங்கேருந்து ஓடி ரோடை கடந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு போயிடுச்சு. இன்னொன்று கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளேயே நிற்குது. எங்கே இருக்குன்னா இந்த படி ஏறுற வழிக்கு பின்னால் போய். ஒரு வாரம் ஆச்சு. வெளியே ஓடின புலி எலும்பும் தோலுமா திரும்பி வந்து. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க புலி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு.
இது அதை கேட்டுது, நீ ஏன் இன்னும் கதியாயிட்ட? அட எங்க ரோடை கிராஸ் பண்ண முடியல, வண்டியாக ஓட்டுறானுங்க, கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணால் அடிச்சிடுவானுங்க போல இருக்கு. ஏன்னா இங்கே ஓடி அங்கே எங்கேயும் போய் சாப்பிட எதுவும் கிடைக்காம இவன் போடுற 5 கிலோ கறியவாது தின்னலான்னு வந்துட்டேன். இது நல்லா, நீ எப்படி இவ்வளோ கொழுக்கு முழுக்குன்னு இருக்க? நான் இருக்க இடம் கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஒரு 11 மணி 11:30 மணிக்கு அப்படி வெளியே வந்து யார் ஒருத்தன் போகிறானோ அவனை அடித்து உள்ளே இழுத்து சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் என் கெட்ட நேரம் நான் அடித்து உள்ளே இழுத்தவன் டீ கொண்டுற பையன். இப்போ 11:30 மணிக்கு அவங்களுக்கு டீ போகல. இப்போ ஆஃபீஸே அல்லோல கல்லோலப்படுது. டீ எங்க 11:30 மணிக்கு டீயை குடிக்கணுமாப்பா, சீட்டில் எங்க டீ எங்கன்னு எல்லாரும் தேடி அலைஞ்சி ஆஃபீஸே தேடி நான் இருக்க பக்கம் வந்ததுனால நான் ஓடியாந்துட்டேன்னு சாம்புலி. இப்படி சொல்லிட்டு குஷ்வந்த் சிங் கதையை முடிக்கிறாரு. ஏன்டா 7 நாள் தினமும் ஒருத்தன் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவனை அந்த புலி அடித்து தின்னுருக்கு. இவங்க என்ன வேலை செஞ்சானுங்க? இவங்க எந்த சேரில் உட்காந்துருந்தானுங்க? இவன் வரலன்னா அந்த வேலையை யார் செய்கிறா? யாராவது கவலைப்பட்டீங்களா? 11:30 மணிக்கு டீ வரலன்னு உடனே உங்களால் தாங்க முடியலையா அப்படின்னு குஷ்வந்த் சிங் கேட்டார். இந்த குரங்கு கதையோட கம்பன் அதை சேர்த்து சொல்கிறான். சில குரங்கு அப்படி செய்தது இப்படி செய்தது. இந்த ஒன்றை சொல்லி பிடிக்கிறேன். நலன் தான் அதை கரெக்டாக கேட்ச் பிடிச்சானான். பெரிய கல்லாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்ச், சின்னதாக இருந்தால் அதுக்கு. விஞ்சையில் தாங்கினன் எப்படின்றதுக்கு உதாரணம் சொன்னான். எங்கள் ஊர் வெண்டைநல்லூர் சடையன் தேவை அறிந்து வருகிறவர்களுக்கு தாங்கி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பானோ, அப்படி நலன் வரக்கூடிய கல்லெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்ச் பிடிச்சி இதை செய்தாண்டான்னு ஓமை சொன்னான். அது ஒரு ஓமை. கடலுக்கு உள்ளே போயிட்டோம்னாக்கா வெளியே வர முடியாது. அதனால் கம்பன் சொன்ன ஓமையே சொல்லி முடிக்கிறேன். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று பூசை ஒன்று நக்குபு புக்கென ஆசை பெற்று அறையல் உற்றேன். அதனால் வெளியே நின்னே சில சொற்கள் சொன்னேன் என்று சொல்லி சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொல்காப்பியர் உவமையை பற்றி குறிப்பிடும்போது தெரியாத பொருள் ஒன்றை தெரிவிப்பதற்காகவும் தெளிவிப்பதற்காகவும் மிக தெளிவாக அனைவரும் அறிந்த பொருளை சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். அதுபோல கம்பன் கல்வி உளவியல், எஜுகேஷன் சைக்காலஜியில் குறிப்பு அதுதான். கல்வியல் படிக்கிறவர்கள் படிப்பார்கள். அதுபோல வழக்கறிஞர் தா. ராமலிங்கம் ஐயா அவர்கள் உவமையை, கம்பனுடைய உவமையை நமக்கு தெரியாத பொருள்களை கம்பன் எப்படி தெளிந்த பொருள்களை காட்டினானோ அப்படி நம்மை தெளிவித்தார். அவர்களுக்கு கம்பன் கழகத்தின் சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தமிழ்ச்சோலை நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது.